நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேங்க. இந்த கால்நடைகள் எல்லாம் ரோட்ல சாணம் போடுது. அதை துப்புரவு செய்வதற்கு துப்புரவு பணியாளர்களை அமர்த்தி சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேங்க. அதுக்கு ஒரு சகோதரர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சக மனிதர்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடைஞ்சல் இல்லாமல் வளர்த்துக் கொள்வதாக இருந்தால் மாடுகளை வளர்க்க வேண்டும். ஒழுங்காக வைத்து பராமரிக்க முடிந்தால் மட்டும் மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மைதாங்க. போக்குவரத்துக்கு இடைஞ்சலா தான் இருக்குது. நான் இதற்கும் வந்து அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகிழ்வுந்து பொழுதுபோக்கு சாதனங்களுக்கெல்லாம் விலை குறைப்பு செய்தார்களே, ஏன் இந்த கால்நடைகள் தீவனம், இந்த கோழி தீவனம், இந்த அ இது போன்ற உயிரினங்களுக்கான தீவன செலவை ஏன் குறைக்க மாட்டேன்து? அ ஒரு வீட்ல எத்தன ஓட்டு இருக்குது அப்படின்றத துல்லியமா கணக்கிடணும்னு சொல்லி பணியாளர்களை அமர்த்தி கணக்கிடுறீங்க. ஏன் ஒரு வீட்ல எத்தன மாடு இருக்குதுன்னு அதையும் ஒரு சர்வே எடுத்து, அ ஒரு குறிப்பிட்ட அளவு மாட்டுக்கு மேல இருந்ததுன்னா, அந்த வீட்டிற்கு ஒரு மாதத்திற்கான தீவன செலவில் 50% அரசாங்கம் மானியமாக வழங்கும் அப்படின்னு சொல்லி ஏன் சட்டம் கொண்டு வர மாட்டேன்றீங்க? அவைகளும் ஒரு உயிரினம் தானே! அதுபோன்று செய்தால் நாட்ல பால் உற்பத்தியும் அதிகமாகுங்க. வேலையில்லாத இளைஞர்களும் தீவன செலவு குறைவாக இருக்கிறது என்பதற்காக கால்நடைகளை வளர்க்க ஆரம்பிப்பார்கள். வேலையில்லா திண்டாட்டமும் குறையும். அரசாங்கத்திற்கு முன்வையுங்கள். தீவன செலவினை குறைத்து கால்நடைகளை வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. அதிகம் பகிருங்கள். உண்மைனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாங்க அடுத்த வீடியோல.